எடுத்துள்ள வாசிக்கலாம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். தலைவரை ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும். ஆமென். ஏனி ஏனி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? My God, why have you forsaken me? அவன் முதல் 3 வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். முதலாவது வார்த்தை மற்றவர்களை ஒரு மன்னிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிதாவிற்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறார், இவர்கள் செய்கிறது இன்னும் அறியாதவர்கள் சொல்லி. இரண்டாம் வார்த்தையில பார்க்கும்போது அது கண்ணனுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறார், நீ இன்றுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி. மூன்றாவது வார்த்தை, பிதாவானவர் தம்மை யார் மூலமாக அனுப்பினாரோ அவருக்கு ஒரு முடிவை செய்கிறார். அவரை தனித்து விடாமல் தனது அன்பாக இருந்த சீஷனிடம் ஒப்படைத்ததை பார்க்கிறோம். அதன் முதல் 3 வார்த்தைகளிலும் அவருடைய தோணி எப்படிப்பட்டதாக இருந்தது சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் 4வது வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஏனென்றால் இது ஒரு கதறலுக்கு ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஒரு கூக்குரலுக்கு ஒரு வார்த்தையாக நாம் வாசிக்க முடியுது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆகவே இது எதற்காக? உண்மையாக பிதா இயேசுவை கைவிட்டாரா? ஏன் பிதாவை தேவன் என்று அழைக்கிறார்? எல்லாரும் பிதா என்று அழைக்கிறவர் ஏன் தேவன் என்று சொல்லி அழைக்கிறார்? மூன்றாவதாக ஏன் மிகுந்த சத்தமிட்டு ஒரு கூக்குரல் இடுகிறார் என்று சொல்லி ஒரு சிறு காரியம் மூலமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அவன் முதலாவது வார்த்தை பார்க்கும்போது உண்மையாக பிதா இயேசுவை கைவிட்டார் என்று சொல்லி எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26:39. மத்தேயு 26:39. அவருடைய கூக்குரல் சிறுவையிலே மாத்திரம் வரவில்லை, முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறதற்கு முன்பதாகவே கூக்குரல் என்ன செய்கிறது? கூக்குரல் வசனத்தை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவை நோக்கி ஒரு கதறுகிற ஒரு வேத வசனமாக இருக்கிறது. இது இந்த பாத்திரம் என்னை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று சொல்லி ஒரு தரம் மாத்திரமல்ல 3 முறை என்ன செய்கிறார்? பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லி வேண்டுதல் செய்கிறார்? ஏனென்றால் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பாவம் அவர் மீது சுமத்தப்படுகின்ற பொழுது, அந்த காரணமாக இருள் அவர் மீது சூழப்படுகின்ற பொழுது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படும் என்பது அவர் நன்றாக தெரியும். அவர் அனைவரும் என்ன சொல்கிறார்கள்? இவர் அழிக்கப்பட்டதுனால, சரீரம் பிரிக்கப்பட்டதுனால இவர் வேதனை நிமித்தமாக இந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொல்லி அநேக வல்லுநர்கள் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க. ஆனால் உண்மையான காரியம் என்றால் இதுவரைக்கும் ஒன்றா இருந்தவர்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே திருத்துவத்தை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருத்துவத்தை ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக, நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை என்ன செய்கிறார்? தனக்காக கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அவர் இந்த பிரிவை தாக்க முடியாமல் இயேசுவார் என்ன செய்கிறார்? சிலுவையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது முன்பதாக தாவீதுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:1 வசனத்தில் நாம் இதை குறித்து பார்க்கலாம். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? ஏன் பிதா டைரக்டா நம்ம மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை நம்மளுடைய சிந்தனையில ஒரு கேள்விகள் எழலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னவென்றால் நம்மை முழுமையாக பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் நமக்காக, ஒரு மாசற்ற ரத்தம், ஒரு பழுதற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டும். தியாலஜியன் ரிஃபார்மேஷன் தியாலஜியில் ஜான் கேல்வின் என்பவர் ஒரு விதமாக சொல்கிறார். இந்த டூலிப் என்ற ஒரு வார்த்தை TULIP, டோட்டல் டிப்ரவிட்டி, அன்கண்டிஷனல் லவ், லிமிட்டட் அட்டோன்மெண்ட் அண்ட் irresistible grace, persistent. அவர் இதில் தெளிவாக சொல்கிறார், என்னவென்றால் மனிதனுடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவிலே ஒரு விரிசலை உண்டாக்குகிறது. நம்மை நாமே என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றால் ஒரு மாசற்றவர், ஒரு பழுதற்றவர் என்ன செய்ய நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதன் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா என்ன செய்கிறார்?
அவர் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் ரூபமாய் இருந்து என்ன செய்கிறார்? அவர் இறங்கி வந்து எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து நமக்காக என்ன செய்கிறார்? அப்படியே ரூபம் எடுத்து நமக்கு சிலுவையில நம்மை தாமே என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அவருக்கு ஆதி மனிதர்கள் ஆதாம் ஏவாள் செய்த ஒரு தவறினாலே பாவம் உலகத்திற்குள் வந்தது. அந்த பாவம் செய்த அந்த பல வழிகளில் இந்த பாவத்தை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி பல செயல்களை என்ன செய்கிறார்? திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் என்ன செய்ய மனிதனுடைய பாவங்கள் ஜெனரேஷன் என்ன செய்யுது? அது இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவர் ஒரே முடிவு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் இந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று சொல்லி பிதாக இருந்தார். அவர் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனமாக இதை முன்னறிவித்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில வருடங்கள் என்ன செய்கிறார்கள்? வேத வசனத்தை அவர் தீர்க்க தரிசனமாக கூறினதை என்ன செய்கிறார்கள்? தவறாக சித்தரிக்கிறார்கள். எப்படி என்றால், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவர்களை விடுவிப்பதற்காக மேசியா ஒரு வருவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனமாக இருக்கிறார். ஆனால் அந்த வேத வருடர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை சொல்லவில்லை. அது கோரேஸ் மன்னனை பெர்ஷிய மன்னனை குறித்ததாக அவர் வேத வாக்கியம் சொல்லி தவறாக சித்தரிக்கிறார்கள். அவை உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக என்ன செய்கிறார்? கொடுக்கப்படுகிறார். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக என்ன செய்கிறார்? பிதாவாக கொடுக்கப்படுகிறார். ஏனென்றால் ஆதாம் காலத்தில் முறிந்த உறவை மீண்டும் ஒட்டு வைப்பதற்காக என்ன செய்கிறார்? அவர் இறங்கி வந்து எல்லாவற்றையும் சகித்து நம்முடைய வேதனைகள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? தன் மீது போட்டுக்கொண்டு இந்த வேதனைகளை என்ன செய்கிறார்? தூக்கிக் கொண்டே இருக்கிறார். பிதாவை போல் அழைக்கப்படுகிற முக்கியமாக வேதனைகளை தூங்குகிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஏன் பிதாவை அவர் தேவன் என்று அழைக்கிறார்? பிதா குமாரன் திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அவர் குமாரன் ஸ்தானத்தை நமக்காக அவர் இந்த நேரத்தில் என்ன செய்கிறார்? இழைக்கிறார். ஏனென்றால் இந்த உறவிலே நமக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு உறவிலே விரிசல் காணப்பட்டதுனால அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய உறவை புதுப்பிக்கும் விதமாக அவர் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். நமக்காக 3 மணி நேரம் இந்த அந்தகாரம் சூழ்ந்து இருக்கின்ற வேளையில அவருடைய காத்திருத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது வரைக்கும் இப்போ யோவான் சுவிசேஷத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவர் மூலமாக உலகம் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாவற்றிலும் நாங்கள் என்று சொல்லி திருத்தி வந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஒரு கத்திரத்தை நாம் எதற்காக அவர் பிதாவை தேவன் என்று அழைக்கிறார்? எடுத்தோர் வாசிக்கலாம். ரோமர் 8:15-16. ரோமர் 8:15-16. அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு செய்கிறார். சிலுவையிலே தம்மை தாமே ஒப்புக் கொடுக்கிறார். புதிய அப்பா பிதாவை என்று அழைக்கிற புதிய சுவிகாரத்தை நமக்கு பெற்றுத் தருகிறார். இழந்து போன மேன்மையை எப்படி ஆதாம் ஏவாள் எல்லாவற்றையும் இழந்து போனார்களோ, மகிமையை இழந்து போனார்களோ, தேவ சாயலை இழந்து போனார்களோ, மீண்டும் நமக்கு என்ன செய்கிறார்? மகிமையோட வஸ்திரத்தை கொடுத்திருக்கு. நமக்கு இழந்து போன யாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? திரும்ப தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பா பிதாவை அழைக்கிற புதிய சுவிகாரத்தை நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார். மரணத்தின் மூலமாக அவர் வேத வசனம் ஆழமான சிந்தனைகளை கொண்டுள்ளது. இந்த வேத வசனம் ஏழு ராமசபத்தனை என்ற வார்த்தை எதிர்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு தன்னுடைய தேசத்துக்கு அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்படும் பொழுது அந்த 4 விதமான மொழிகள் செய்கிறார்கள், பேசுகிறார். அதாவது எதிரேயர் மாத்திரம்தான், எதிரேய பாஷை மாத்திரம்தான் இருந்தது. சிறையிருப்புக்கு பின்பதாக அரபிக், லத்தீன், கிரேக்கு மற்றும் எதிரேய பாஷை. இந்த 4 பாஷைகளை இஸ்ரவேல் மக்கள் செய்கிறார்கள், பேசினார்கள். ஆகவேதான் 7 ராமசபத்தனை என்ற வார்த்தை அரபிக் மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்படாத ஆழமான சிந்தனைகளை, ஆழமான கருத்துக்களை கொண்டுள்ளதால் அது அப்படியே செய்கிறார்கள். மொழியாக்கம் செய்யாமல் இன்னொரு காரியத்தை கொண்டு பார்க்கும்பொழுது ஏன் அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார்? முதல் 3 வார்த்தைகள் ஒரு டோன் மாடுலேஷன் வித்தியாசமாக இருக்கு. இந்த 4வது வார்த்தைகள் வந்து டோன் மாடுலேஷன் வித்தியாசமாக மாறுகிறது. அவர் தான் ஜீவனை கொடுக்க முடியும். மக்கள் என்ன நினைச்சாங்க? யூதர்கள் என்ன நினைச்சாங்க? நம்ம அவர் சிறுவை அரைஞ்சு நம்மளை அவரை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, யோவான் 10:22 பார்க்கிறோம், அவருடைய ஜீவனை யாரும் சிறுமையாது
எழுத வாசிக்கலாம். யோவான் 10:28. ஒருவனும் பிதாவின் கையிலிருந்து அவர் ஜீவனை பறித்துக் கொண்டு இவர் கொடுத்தால் செய்வது உண்டு. அவர் தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறார்? நமக்காக ஒப்புக் கொடுக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு சிறிய கதையை சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு கதை சொல்லுவாங்க. பிசாசுகிட்ட பேட்டி எடுத்தாங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. பிசாசு சொல்லிச்சான், ஒரு மனுஷனை அறைஞ்சதுனால மிக்க திராணி இல்லாதவர்கள் என்ன செய்தாங்க, பேட்டி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த தவறு பண்ணிட்டு ஒரு மனுஷனை சிலுவையில் அறைந்திருக்க சொல்லிட்டு அந்த பிசாசு பேட்டியில் சொல்லிச்சான். அவர் பாருங்க, ஒரு மனுஷன் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒருவர் நமக்காக அவருடைய ரத்தம் சித்தப்பட்டதுனால அதிலிருந்து நமக்கு ஒரு மீட்பு என்ன செய்திருக்கிறார், பெற்று தந்திருக்கிறார். நமக்கு பிதாவுடைய உறவில் இந்த விரிசலுடைய உறவை என்ன செய்கிறார், மீண்டும் புதுப்பித்து இருக்கிறார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தேட வேண்டும். அவர் ஒருவேளை நாம் என்ன செய்யணும், ஆசீர்வதித்தது நிமித்தமாக அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் அவன் தேடுவதில் என்ன செய்யணும், குறைந்து போயிருக்கிறோம். அவர் தேடுவதை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல வேண்டும் தவிர குறைந்து போகக்கூடாது. நம்மளோட பிரச்சனைகள் நம்ம என்ன செய்யலாம், இந்த சூழ்நிலை நம்ம அமைக்கிறதா இருக்கும். ஒருவேளை பிரச்சனைகள் நம்மை வழிமாற போக செய்கிறதா இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காக ஜீவன் ஆண்டவர் நமக்கு பிதாவுக்கு உறவிலே விரிசல் இந்த உறவிலே ஒரு புதுப்பித்து ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை நமக்கு காணப்படுகின்ற பொழுது நம்மை நாமே அவர்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு என்று சொல்லி அவருடைய கருத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். இது ஒரு பெரிய ப்ராசஸ், இது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் திறந்து ராஜாதி ராஜாவாக வீட்டிற்கு வேண்டியவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தாழ்ந்து செய்கிறார். ஏழ்மையின் ரூபம் எடுத்து இயேசுவை ஒன்றில் பார்க்கிறோம். அவன் பிறந்தால் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், பாவத்திற்கு கொடுக்கப்பட்டார். அவன் அறிக்கை செய்யப்போம். ஏதோ 7 வார்த்தைகளை நம்ம கேட்டுவிட்டோம் என்று சொல்லி ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனங்களை நம்ம அந்த காண்டத்தில் பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு வேதனைகளை சகித்தார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். வேத வசனங்களை வெறும் வார்த்தைகளை நம்ம தியானிப்பாங்க. நாம் அந்த காண்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே செய்தார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம் எல்லா நாளிலும் நாம் நினைத்து பார்க்க ஜெபிப்போமா? ஜெபிப்போம். விரிசலை சரி செய்வதற்கு அவர் பிதாவின் மகனாய் கேட்டுக்கொண்டார். கைவிடப்பட்ட சூழ்நிலையை தத்தளித்துக் கொண்டிருந்தார். அன்றைக்கு அவர் கைவிடப்பட்டது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நாம் அப்பா பிதாவை அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஆண்டவரை அவரை உறுதியாக பட்சிப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் கைவிடப்படவில்லை என்றால் நாம் கைவிடப்பட்டவர்களாக இருந்திருப்போமே. நாம் கைவிடப்பட்டவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இல்லை. ஒரு மொழி கர்த்தர் நம்மை மறப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும்? ஆண்டவரே, எங்களோடு இருந்து சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா? என் கூடவே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாதையா. இதோ உம்முடைய உறவிலே நாங்கள் கலைகூட விரும்புகிறோம். அப்பா பிதாவே, உரிமையோடு உம்மை அழைக்கின்றோம். எங்களோடு இருந்து எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை கைவிடாமல் காக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.